வணக்கம், வெல்கம் பேக் டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் 24/7. நான் உங்க டாக்டர் செந்தில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி வேக்சின் போட்டிங்களா? போடலையா? ஸ்புட்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த ஸ்புட்னிக் வேக்சினை சரௌண்டாக இருக்க கான்ட்ரவர்சிஸை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக பேச போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். Vaccine controversies பாத்தீங்கன்னா right from day one the Sputnik vaccine name announce பண்ணதுல இருந்தே பாத்தீங்கன்னா this vaccine is crowded with controversies. இது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து இந்தியன் வேக்சின் கிடையாது, இட்ஸ் a Russian vaccine. It is produced by Gamaleya National Institute of Epidemiology and Microbiology Research Center in Moscow. அங்கிருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. You heard it right, it's Gamaleya. So right from the day one வந்து இந்த Sputnik vaccine is surrounded with controversies. எதனாலன்னு பாத்தீங்கன்னா the research institute was not ready to share the raw data to the clinical scientists and researchers. இதுதான் வந்து this created a lot of panic and confusions among the clinical researchers and scientists actually. WHO பாத்தீங்கன்னா Sputnik அப்ரூவ் பண்ணல, ஏன்னா அந்த டேட்டா வந்து சப்போர்ட்டிவா இல்லாதனால அப்ரூவ் பண்ணல. ஆகஸ்ட் 2020 பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஃபெடரல் சர்வீசஸ் வந்து gave approval to Sputnik vaccine. This is the second controversy. Even before the phase 3 trials were out actually. phase 1 phase 2 trial முடிஞ்சிருந்தது, phase 3 trial நடந்துருந்தது. பட் phase 2 trial முடிஞ்ச உடனே வந்து they were given an emergency authorization because அது வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா இந்த ஸ்புட்னிக் வேக்சின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ண மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஃபேஸ் 2 ட்ரையலில் பார்த்தீங்கன்னா வெறும் 38 பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ட்ரையல் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே இந்த ட்ரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸில் பண்ணுவாங்க. இந்த ஸ்புட்னிக் வேக்சினோட ஃபேஸ் 2 ட்ரையலில் பார்த்தீங்கன்னா வெறும் 38 பேருக்கு தான் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 2020 அகைன் த ரிசர்ச் கேம் அவுட் வித் த டேட்டா, இந்த ரிசர்ச் சென்டர் கேம் அவுட் வித் த டேட்டா டெல்லிங் தட் இட் இஸ் 91.6 எஃபிகசி ரேட் இருக்கு அப்படின்னாங்க. Whereas Covaxin, Covishield பார்க்கும்போது it was somewhere around 70 to 80% இருக்கும்போது there is a vaccine with 91.6% efficacy அப்படின்னும் போது it raised lot of eyebrows actually. ஸோ அதனால வந்து it attracted attention also. அதனால தான் வந்து ஸ்புட்னிக் வேக்சின் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. கோவேக்சின் கோவிஷீல்ட்லாம் எடுக்காம ஸ்புட்னிக் வேக்சின் வந்து எஃபிகசி நிறைய இருக்கு. ஏன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேஷண்ட்ஸே கேட்குறாங்க, டாக்டர் ஸ்புட்னிக் வேக்சின் உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா டாக்டர், வந்து போட்டுக்கலாமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வேக்சினை சுற்றி இருக்கிற கான்ட்ரவர்சி was there, but the way how they achieved was not clear actually. Despite that, this Russian vaccine has been approved in 66 countries. 66 countries அப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து கொரோனால இறந்துட்டு இருந்ததுனால அந்த டைம்ல வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து they opted for Sputnik vaccine, including Argentina. நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணாங்க. May 22 வந்து சயின்டிஸ்ட் highlighted the data discrepancy. இது வந்து டேட்டா வந்து போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு they highlighted and they raised flags actually. The Sputnik vaccine வந்து it's creating a lot of controversies. இந்த raw data நம்ம கிட்ட இல்லை, அதனால இது வந்து பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 92.5% எஃபிகசி இருக்குதுன்றாங்க. அதுக்கப்புறம் 92.6% வந்து பயங்கர எஃபிஷியன்ட் வேக்சின்றாங்க. அப்புறம் வந்து 90% வந்து சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நிறைய டேட்டாஸ் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டே இருக்க வந்து இந்த சயின்டிஸ்ட் were raising flags actually telling that where is the data. Controversial point என்னன்னு பார்த்தீங்கன்னா there's an interesting story actually. Brazil wanted to approve this vaccine. So Brazil has approached Gamaleya Research Institute and they requested நாங்கள் வந்து உங்களோட குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ் அது வந்து எப்படி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும். ஏன்னா எங்கள் நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது we should be 100% sure that your vaccine is efficient அப்படின்றதுக்காக Gamaleya Research Institute வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் Gamaleya Research Institute avoided and refused. Controversial point என்னன்னு பார்த்தீங்கன்னா they started a study with 36,000 patients actually. இன்னும் ஸ்டடி அவங்க பண்ணாங்க. phase 3 ட்ரையல்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் 36,000 பேஷண்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. பட் they randomized only 22,000 பேஷண்ட்ஸ். அந்த பேஷண்ட்ஸோட டேட்டா தான் வந்து வெளியில சொன்னாங்க. வாட் happened to the remaining 14,000 patients? 140,000 was not clear. ஸ்புட்னிக் வேக்சின் எடுத்துட்டீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. the real test of vaccine, அதாவது ஆக்சுவல் எஃபிகசி வந்து இந்த பிராக்டிசிங் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்காங்களோ இந்த 66 கண்ட்ரிஸ் வந்து இப்போ வேக்சின் போட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா என்ன அவுட்கம் வருதுன்றதை வச்சு தான் இந்த ஸ்புட்னிக் வேக்சினோட ஃபியூச்சர் இருக்கும். So far, we are getting amazing results out of this Sputnik vaccine. அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸ்புட்னிக் வேக்சின் எடுத்தவங்க அது பேனிக் ஆக தேவையில்லை. கான்ட்ரோவர்சிஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரஷ்யால வந்து what they claim is actually even one dose of Sputnik vaccine வந்து is giving almost 70 to 75% efficacy against severe and ICU admissionலாம் இல்லாம சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஆகாம தடுக்குதுன்றாங்க. ஸோ 70 to 75% நீங்க பார்க்கும்போது 3 out of 4 patients are protected against the Sputnik vaccine even with a single dose.
Argentina what they are claiming actually with the study conducted internally for people who have taken Sputnik vaccine, they are claiming that 90% it avoids hospitalization and unnecessary ICU admissions and severity of the disease. 85% it is preventing deaths. So Sputnik vaccine or Covishield or Covaxin இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 1 year 2 years கழிச்சு போகும்போது எல்லாத்தோட டேட்டாவுமே மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப இருக்க Sputnik vaccine டேட்டா it's actually good and encouraging.